நான் ஒரு ஹிந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தவ. என்னோட வாழ்க்கை பயணம் எல்லாமே கற்களும் முட்களும் தான். இட் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ், இட் இஸ் ஜஸ்ட் தார்ன்ஸ் அண்ட் திசில்ஸ். நான் பிறந்த அடுத்த நாளே நான் இறந்துருக்கணும். பிறந்த அடுத்த நாள் எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா மோஷன் யூரின் போகணும்னுவாங்க. எனக்கு மோஷன் போகல, வயிறு வீங்கி போய் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் 1000ல் ஒரு குழந்தை தான் பிழைக்கும், அதனால் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது உங்கள் குழந்தை பிழைக்குமான்னு எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. பிறந்த அடுத்த நாள், அதாவது ஈவினிங் பிறந்தேன், சண்டே ஈவினிங் பிறந்தேன். அடுத்த நாள் காலையில் எனக்கு 12 ஹவர்ஸில் ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. கர்த்தர் எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. நீங்கள் பைபிளில் 12 வருஷம் பெரும்பாடுள்ள பெண் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் 24 வருஷம் அந்த அனீமியாவில் கஷ்டப்பட்டேன். ஹெமரேஜஸ், பெரும்பாடு. மோஷன் வழியாக பிளட் போயிட்டே இருக்கும், அது தெரியாது. எத்தனையோ டாக்டர்ஸ் பார்த்தோம், எத்தனையோ டாக்டர்ஸ், யூஎஸ்ஏலேருந்து டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தோம். நாங்கள் அப்பா என்ன ஐஷன் போவார், இந்த டாக்டர் இன்னொரு டாக்டரை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார், அந்த டாக்டர் இன்னொரு டாக்டர், இப்படியே எல்லா டாக்டர்ஸையும் சென்னையில் பார்த்தாச்சு. எவ்வளோ பெரிய ஃபைல்ஸ் இருக்கும், எனக்கு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸே அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும். அத்தனை டெஸ்ட்டுகளும் எடுத்தாச்சு. ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போகும்போதும் இந்த டெஸ்ட் எடுங்க, முழுசாக எல்லா டெஸ்ட்டுகளும் அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறச்ச எதுவுமே டாக்டர்ஸ், ஒரு பெரிய யூஎஸ்ஏலேருந்து டாக்டர் சொன்னார், இந்த மாதிரி எங்கேயும் பிளட்டு லீக் அவுட் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியுது, ஆனால் எந்த பார்ட்டில் லீக் அவுட் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம், மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரைகள் கொடுத்தாங்க. 12 வருஷம் அயன் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் எனக்கு நான் இருக்க முடியும். லைக் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருந்தது, 24 வருஷம் இருந்தது. ஆனால் நான் எப்போ பெரிய மெச்சூர்ட் ஆனேனோ 13 வயசில் அட்டன் பண்ணேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அப்போ தான் அவங்களுக்கு விவரமாக தெரிஞ்சது இவங்களுக்கு பிளட் லீக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இன்ஜெக்ஷனில் தான், அதாவது ஹார்ட் பம்ப் ஆகி பிளட்டு ஃபுல் உடம்புக்கு சர்க்குலேட் ஆகணும். ஆனால் எனக்கு ஹார்ட் பம்ப் ஆகிறதுக்கு பதிலாக இவ்வளோ தான் இருந்தது, எப்போ வேணால் நிற்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் மற்ற பாடிக்கும் பிளட்டு போகாமல் அப்படியே இருந்துட்டு இருந்தது. இவ்வளோ தான் பம்ப் ஆகும் ஹார்ட்டு. ஸோ அதனால் அடிக்கடி ஃபிட்ஸ்னால் இழுப்பு கிடையாது, ஃபிட்ஸ் பிரெயினுக்கு பாஸ் ஆகாமல் அப்படியே மயங்கி விழுந்துருவேன், அடிக்கடி மயங்கி விழுந்துருவேன். ஸ்கூலுக்கு போனாலும் அப்படி தான், காலேஜுக்கு போனாலும் அதே மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஃபுல்லாக ஒரு 10 படி ஏறுனா எனக்கு மூச்சு வாங்கும், அப்படியே உட்காந்துருவேன். அதுக்கப்புறம்